நீ யோபு போல புடமிடப்பட்டான். நாம் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் வருமா? நாம் வடிச்ச கண்ணீருக்கெல்லாம் பலன் இருக்கா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க பட்ட கஷ்டம் வடிச்ச கண்ணீருக்கு 1 மடங்கு அல்ல 2 மடங்கு 2 மடங்கு. நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தர் சொல்கிறார், உன்னை 2 மடங்கு நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களை மகிமையாய் நடத்துவார். சத்தமாய் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ரொம்ப அழகான ஒரு பாடல், ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை நீ தந்தீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே, என்னை நீ தாங்கியே நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலென்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடி, கண்ணீரை கண்டவர் அவர், கரம் பிடித்தவர் அவர், விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டவர் அவர், நமக்கு விடுதலை தருகிறவர். சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி பாடி, நன்றி ஆண்டவரே நன்றி, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீ. கரங்கள மேல தட்டி சொல்லுவோம், புகழ் நீரே, பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சத்தமாய் பாடுவோம், புகழ் நீரே, ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஓ ஹalleluya, நன்றி அப்பா நல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, கண்ணீரை கண்டீரையா, காரம் பிடித்தீரையா, பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஹalleluya, அப்பனே விடுதலை தந்தீரை. இப்ப சேர்ந்து புகழ்கிறே, புயலின்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. பாடுவோம், புகழ்கிறே, ஓய்ந்தது, புது ராகம் பிறந்த. கரங்களை மேல தட்டி நன்றி ஐயா, நன்றி அப்பா நல்லவரே, நல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்க இருதயத்தினால் நன்றி சொல்லுவோம். ஓ இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, எபெனேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபெனேசர் நீர்தானையா,
இதுவரை உதவி நீ. ஓ எல்லோய் நீதானையா, என்னையும் கண்டீரையா. எல்லோய் நீதானையா, என்னையும் கண்டீரை. இப்ப சேர்ந்து சொல்லுவோம், புகழ்கிறேன் பாட்டு பாடி. ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது, சேர்ந்து புகழ்கிறேன் பாட்டு பாடி. உயர்ந்து ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும், நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நன்றி உள்ள இன்றும் என்றும், ஓ இன்றும் என்றும். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையை நம்பி உள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டு நான் உம்மையை நம்பி உள்ளே. ஹல்லேலூயா. பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. அப்பா பூரண சமாதானமே போதுமே உம் சமூகமே. ஓ புகழ்கிறேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. கரங்களை தட்டி சொல்லுங்க, புகழ்கிறேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்த புது ராகம் பிறந்தது. சேர்ந்து நன்றியப்பா, நல்லவரே நல்லவரே. நன்றியப்பா, நல்லவரே இன்றும் என்றும். நல்லவரே இன்றும் என்றும். நல்லவரே இன்றும் என்றும். நல்லவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நிறைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அவர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஜெபத்தை கேட்கிறவரே, எல்லாரும் உம்மை தேடி வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இத்தனை நாட்களும் சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஒருவேளை நமக்கு தாமதம் பண்ணலாம், லேட்டா கொடுக்கலாம். அந்த ஜெபம் கேட்கப்படாதது மாதிரி நமக்கு ஆரம்பத்தில் தெரியலாம். ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெபங்களுக்கு, சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் தாமதமாய் பதில் கொடுக்கிறது நல்லது அப்படின்னு இப்ப தெரியாது, அப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்காமலாம் இல்லை. சில ஜெபங்கள் உங்களுக்கு உடனே நடக்கும், சில ஜெபங்கள் தாமதமா நடக்கும். ஆனா நன்மைக்கு, அதுவும் நன்மைக்கு. கடந்த இந்த 7 நாட்கள் சிறுவர்கள் கொண்டாட்டம் நம்ம நடந்துச்சு. அப்போ அதற்காக நிறைய ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுத்து, நிறைய வாலண்டியர்ஸ் மீட்டிங், டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படி ஜெபம் பண்ணோம். உண்மையிலேயே ஆண்டவர் இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப கிராண்டா நாங்கள் அதை நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த ஆண்டவர் நடத்தினார். 2 years லாக்டவுனு, இந்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சோம். ஆனால் இந்த வருஷம் எல்லா வருடத்தை விட அதிகமான குழந்தைகள், அதே போல எல்லா வருடத்தை விட அந்த ஸ்டேபிளா. சில வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் இன்ட்ரெஸ்டாக வருவாங்க, அப்புறம் ஒரு லீவ் போடுவாங்க, அப்புறம் கடைசி நாள் வராங்க. இல்லை, இந்த டைமெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. கரெக்டாக ஃபஸ்ட்டு நாள்லேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ரெகுலர் நிறைய அட்டண்டன்ஸு. யூத் பிள்ளைங்களை தனியாக வச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அதில் நிறைய பிள்ளைகள் வெளியேருந்து தான் வந்தாங்க. அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்களுக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது. ஒரு 20% பிள்ளைங்க தான் சர்ச்சு பிள்ளைங்க, மற்றவங்க ஃபுல்லாக வெளியிலேருந்து அவங்க அந்த தோரணை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்.
ஸோ அவங்க வாயில ஏசப்பா அப்படின்னு பாடுறத பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த லாஸ்ட் நேட்டைக்கு ஃபைனல் எல்லாம் முடிச்சுட்டு பரவாயில்ல இந்த வருஷம் ரொம்ப வெற்றியாக முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இங்கே உட்காண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு வாலிப பிள்ளை இந்த டான்ஸு கோரியோ பண்ணிட்டு இருக்கும்போது காலு ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இந்த முட்டி வந்து பார்த்தீங்கன்னா விலகிருச்சு. அந்த மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற மூட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. பார்த்தாலே நமக்கு விசிபிளாக நமக்கே தெரியுது. ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் பயங்கரமான டிஃப்ரெண்ட். ஒரு கால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒரு காலுடைய அந்த பால் மட்டும் வந்து இந்த பக்கத்தில் தள்ளி இருக்கிறது தெரியுது. கால் வீங்கிருச்சு. அந்த பிள்ளைனால ஒரு அடி கூட நகர்த்த முடியல. எந்திரிச்சு சேரில் கூட 2 பேர் சேர்ந்து தூக்கி சேரில் வைக்கலான்னா சேரில் கூட உட்கார வைக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பொண்ணு வந்து வாலிப பொண்ணு அழுன்னு அழுது. சரிம்மா பரவாயில்ல, உனக்கு என்ன இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம், நீ ஒன்றும் பயப்படாத, நீ எதுக்கு அழுறன்னு கேட்டால், இல்லை எங்கள் அப்பா வந்து போவே கூடாதுன்னு சொன்னார், சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, நான் வந்துட்டேன். எனக்கு அதை விட ஷாக் ஆயிடுச்சு. தெரியாமல் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு உடனே என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பாவை கூப்பிடாம இருக்க முடியாது. அவங்க அம்மாவை வந்து கூப்பிட்றதுக்காக ஃபோன் அடிச்சோன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க அம்மா அழுகுறாங்க. இதுக்கு தான் உன்கிட்ட போவானான்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு போன, எதுக்கு வந்த இங்க, உங்க அப்பா என்ன கொன்றுவாரு, அடிச்சே சாகடிச்சிருவாரு, நீ வந்து இப்படி என்ன உயிரை வாங்குறேன்னு அவங்க ஒரு பக்கத்தில் அழுகுறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சமாதானமாக இருங்கம்மா, நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அப்போ வந்து நம்ம சர்ச்சில் ஒர்க் பண்ணுற அந்த கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களை வச்சு என்ன நடந்துச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு போனால் ஃபோட்டோவை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40,000 ரூபா ஆகும், 40,000 அனஸ்தீசியா கொடுத்து தான் அந்த முட்டியை வந்து சரி பண்ண முடியும். அந்த பால் விலகிருச்சு, திரும்ப அகைன் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 40,000 ரூபா செலவாகும் அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஆண்டவரே, இவ்வளோ செலவில் திரும்பி 40,000 ரூபா செலவு பண்ணணும். அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் வர்ற திங்கக்கிழமையிலேருந்து அகைன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கூலுக்கு போகணும். அவங்க அப்பா என்னதான் இருந்தாலும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய சஞ்சலம் போயிட்டே இருக்கு. அப்போ தான் இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறேன், ஒரு 2 மினிட்ஸ். ஆண்டவரே, இது வரைக்கும் ரொம்ப நேர்த்தியாக நடந்துச்சு, உங்களை வச்சு தான் ஆரம்பித்தோம், ஆனால் இது ரொம்ப மலை போல இருக்கு இந்த பிரச்சனை, ஆனால் இதை ஒரு சமபூமியாக மாற்றுங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக இது ரெடி ஆகணும், அந்த பிள்ளைக்கு சரியாகணும், ஒரு சமாதானத்தை தாங்கணும். அவங்க அம்மா உடனே அவங்க அப்பாவை நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் வர்றாரு, அவர் திப்புன்னு உள்ளே வந்துட்டு, என்ன நான் உன்ட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு, உன்னை இப்படி சொன்ன இல்லை வரக்கூடாது அப்படின்னு, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த, இந்த பாரு அவனுங்களே சரி பண்ணிடுவானு, அவனுங்களே பார்த்துக்குவானு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. 2 திட்டிட்டு அவங்க ஒய்ஃபை திட்டிட்டு அந்த பிள்ளையை திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அவனுங்களே பார்த்துக்குவானோ, அவனுங்களே சரி பண்ண அனுப்பட்டும் அப்படின்னு போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு நிமிஷம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அப்போ அந்த பிள்ளையால் நடக்கவே முடியல, கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் பாஸ்டர் அம்மாவுடைய காரில் ஏற்றி நீ கொண்டு போய், அப்போ அங்கே இருக்கிறதுலே ஒரு பிள்ளை சொல்லுது, பக்கத்தில் ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட நம்ம வேணா ஒரு டைம் போகலாமா அப்படின்னு. ஒரு சின்ன பொண்ணு, உனக்கு வைத்தியரை தெரியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக தெரியும் அப்படின்னாங்க. சரி, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு வைத்தியரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சர்ச்சுக்கு உள்ளே இருந்து அந்த காருக்குள்ளே ஏறுறதுக்குள்ள கர்த்தர் பரிபூரணமான விடுதலை கொடுத்துட்டார். காருக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே அற்புதம். காரில் போய் உட்கார வச்சு வைத்தியத்தில் கூட்டு போய் வைத்தியர் செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, எதுவுமே பிரச்சனை இல்லை, நட அப்படின்னு கேட்டால் அங்கேயே அது ரொம்ப ஜாலியாக நடக்குது. வெறும் 100 ரூபா கொடுக்க சொன்னாரம்மா. ஒரு 100 ரூபா கொடுத்துருங்கம்மா அப்படின்னா அந்த 100 ரூபாவை கொடுத்து அந்த அவ்வளோ பெரிய செலவை ஒரு சின்ன ஜெபத்தில் ஆண்டவர் கேட்டு மலை போல இருந்ததை கர்த்தர் மெழுகு போல மாற்றினார். ஆமே. நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் ஒரு துக்க செய்தி காதுகளில் கேட்குது. நெகேமியா அவனுடைய இருதயத்தில், தன்னுடைய இருதயத்தில் அப்படி ஒரு எழுப்புதல் வருது.
அப்ப என்ன பண்ணலான்னு சொன்னா, அவனுடைய ஆரம்பமே எதா இருந்துச்சுன்னா ஜெபந்தான் அவனுடைய ஆரம்பமா இருந்துச்சு. சரிப்பா, எனக்குள்ள ஆண்டவர் எழுப்புதல் வச்சாரு, கிளம்பலாம் டாக்டர், உடனே போய் நான் வந்து ராஜாட்ட பேசுறேன் அப்படின்னு பேசல. ஃபர்ஸ்ட் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் துக்கமா இருந்த உடனே ராஜா கேட்கிறாரு, என்னப்பா துக்கமா இருக்கிற, உன்னுடைய துக்கம் வந்து வேற எந்த துக்கம் இல்லையே, என்னமோ வித்தியாசமா தெரியுது. உடனே வேதம் சொல்லுது அவன் திரும்ப ஜெபம் பண்ணி. ஸோ ஜெபத்திலேயே ஆரம்பிச்ச அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா, எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் மிஞ்சி அந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்க நம்பிக்கை தளர விடாதீங்க, ஆண்டவரிடத்துல உறுதியா பற்றிக்கிங்க, எல்லாத்தையும் ஜெபத்திலேயே ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்துல செய்கிறத கர்த்தர் வெற்றியாய் மாற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாடல்ல இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து, நீர் ஜெபத்தை கேட்கிறீர். பாஸ்டருக்கு ஒரு சாட்சி, ஆனா எங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் சாட்சிகளை எங்களுக்கு ஆண்டவரை நாங்க சொல்லும்படியா எங்களை வச்சிருக்கிறீரே. நீர் ஜெபத்தை கேட்கிறவர் என்கிறதை நாங்க நம்புறோம்னு சொல்லி கரங்கள் எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா, எல்லாருடைய கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெயம் தந்தீரையா. இப்ப பாவத்து தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே. ஓ ஹல்லேலூயா, தாங்கிய நடத்தினீரே. இப்ப எல்லாரும் கைய மேல தட்டி புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது. புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புதுராகம் பிறந்தது. சொல்லுவோம் நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும். உறுதியாய் பற்றிக் கொண்டோ, உறுதியாய் பற்றிக் கொண்டோ, உம்மை நம்பி இயேசுவே, உறுதியாய் பற்றிக் கொண்டே, உம்மையே நம்பி உள்ளேன். பூரண சமாதானமே போதுமே உன் சமூகமே, பூரண சமாதானமே போதுமே உன் சமூகமே. இப்ப சொல்லுவோம் புகழ்கிறேன், பாட்டு பாடி புயலில் ஓய்ந்த புதுராகம் பிறந்தது. புகழ்கிறேன், பாட்டு பாடி புயல் ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோம். ஒரு பெரிய தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் ஜெபத்தை நான் எப்படி வைப்பேன்னா முதன்மையானதாக நான் வைப்பேன். ஆமென். எல்லாத்தையும் நான் வந்து ஜெபத்தில் ஆரம்பிப்பேன் ஆண்டவரே, ஜெபத்தில் தொடங்குவேன் ஆண்டவரே. பணம் இருக்கலாம், அதற்குரிய வசதிகள் எல்லாம் இருக்கலாம், எல்லாமே காரியம் கைகூடி வரலாம், கைகூடி வர முடியாமல் இருக்கலாம்.
ஆனா துவங்கும் போது எப்படிதான் துவங்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது ஜெபத்துல தான் அதை துவங்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தாரு. ஆனா அவருடைய மினிஸ்ட்ரியை தொடங்குறதுக்கு முன்னாடி வேதம் சொல்றது, ஒரு 40 days 40 நாட்கள் அவர் வனாந்தரத்துல உபவாசம் இருந்து என்ன பண்ணாருன்னா அவர் ஜெபம் பண்ணார். அதற்கு பிறகு வந்துதான் அவருடைய ஊழியத்தையே ஆரம்பிச்சிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் அவரை சந்திச்ச உடனே வேதம் சொல்லுது, அவன் இப்ப எங்க இருக்கிறான்? ஆண்டவரே, அந்த பவுல் எங்க இருக்கிறான்னு கேட்டா, அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்போ பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன அடையாளத்தை வச்சிருந்தார் அப்படின்னா, ஜெப மனிதன், ஜெபிக்கிறவன் அப்படின்ற அடையாளத்தை வச்சிருந்தார். அப்ப இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாரும் அப்படிதான், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் நம்ம எல்லா காரியத்திலையும் முதன்மை எதிர்க்கணும்னா ஜெபமே நமக்கு ஆயுதமா இருக்கட்டும், ஜெபமே நமக்கு பேராயுதமா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். யோபு போல புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், ரெட்டிப்பான நன்மை வரும், ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும். ரொம்ப அழகான ஒரு பாடல் சேர்ந்து பாடி ஹalleluya கரங்களை தட்டி பாடலாமா நம்ம? யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, யோபு போல் புடமிடப்பட்டாயோ, இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ, உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார், உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவார். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், 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 இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் முந்தன் கர்த்தரை துதி. வெறும் கையனாய் நீ மாறி போனாலும் நாள்தோறும் முந்தன் கர்த்தரை துதி. ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால் போதும், ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால். இப்ப கரங்கள மேல தட்டி இரட்டிப்பான நன்மை இன்றே வரும் பாடுவோம். ஹalleluya praise the Lord. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஓ இரட்டிப்பான பாடலை உச்சரிக்க உச்சரிக்க நம் பட்ட எல்லா பாடுகளும் இரட்டிப்பான நன்மை கர்த்தரே தருகிறார். ஓ ஹalleluya இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் விலகினாலும், முதலானவை அழுகி போனாலும், சொந்த பந்தங்கள் விலகினாலும், நீ கர்த்தரை நிந்திக்காம
உன் நித்திரையிலும் அவரை பாடு. நீ கர்த்தரை நிந்திக்காமலே உன் நித்திரையிலும் அவரை பாடு. இப்ப சொல்லு, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். வாலிப பிள்ளைங்க எல்லாரும் பாடி, கர்த்தர் அந்த இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தரட்டும். இரட்டிப்பான பாடிக்கொண்டே ஆராதனை. ஹalleluya. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை கரங்கள மேல தட்டி, இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஹalleluya. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை நீ இழந்ததை சகலத்தை ரெண்டு மடங்கு திரும்பி கொடுக்கிற கர்த்தர். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஹalleluya. இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லலாம். ஆமென். இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜெயிக்கிறது சில நேரத்தில் சுலபமா இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறது அப்படின்றது அது அவ்வளவு சுலபமானது அல்ல. ரொம்ப பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதா. ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு, ஒரு பிள்ளைகளை நல்லா வளர்த்துறது, இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய சவால். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அந்த சவால்ல தான் நிறைய பேர் தோத்து போறாங்க. எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டாங்க, வெளியில ஜெயிச்சிட்டாங்க, வேலை செய்யற இடத்துல ஜெயிச்சிட்டாங்க, சொந்தங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் ஜெயத்தை பார்த்த நிறைய பேர் எதுல தோற்று போனாங்கன்னா, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய பேர் தோற்று போனாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களிடத்துல இருக்கிறதுலயே பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க குடும்பத்தை ஜெயிக்கிறதாங்க பெரிய ஆசீர்வாதம். குடும்பத்தை ஜெயிக்கணும். குடும்பத்துல ஜெயிக்கிறதா பெரிய வெற்றி. அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க குடும்பத்துல ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்போ நீங்க குடும்பத்துல தோல்வி அடைகிறதற்கு பல பல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். எத்தனை சூழ்நிலை வேணாலும் உங்களுக்கு வரலாம். ஆனா நீங்க அதை ஜெயிக்கணும். சில டைம்ல தாழ்ந்து போக வேண்டியது இருக்கும், சில டைம் அமைதியா இருக்க வேண்டியது இருக்கும். வெளியே கத்திரலாம், ஈஸியா கத்திரலாம், சொந்தங்கள்கிட்ட கத்திரலாம், வேலை செய்யறவங்கள்ட்ட கத்திரலாம், மேனேஜர்கிட்ட கூட கத்திரலாம். ஆனா வீட்டுல சில டைம் கத்திர முடியாது, அமைதியா தான் இருக்கணும். சில டைம் அவங்க பக்கத்துல ஃபுல்லா அநியாயமா இருக்கும். ஆனா அநியாயமா இருக்கிறவங்க தான் நியாயமா பேசுற மாதிரி இருக்கும், நியாயமா தான் நடக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுவாங்க. அப்படியே ஏட்டிக்கு பூட்டி ஏட்டி, அவ்வளவுதான், இந்த வார்த்தையில இவரோட வாழவே கூடாது அப்படின்னு முடிவெடுப்பீங்க. பேச 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 உங்களுக்கு தோணும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு முடிவு வந்துருச்சு, இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு தோணும். ஆனா அந்த 5 நிமிஷம் தாண்டின உடனே இல்ல, நம்ம குடும்பம் நம்ம தான் கட்டணும், நம்ம தான் தாழ்ந்து போகணும், நம்ம தான் இறங்கி போகணும். அப்போ அந்த குடும்பத்தை கட்டி காக்கிறது அப்படின்றது சுலபமானதே இல்லை. அதற்கு நிறைய ஆண்டவர் அங்க வச்சுதான் நம்மளை உருவாக்குவார், நம்மளை அங்க வச்சுதான் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அங்க ஜெயிக்கிறவங்க தான் உலகத்துல உண்மையாகவே ஜெயித்ததாக அர்த்தம். நீங்க மற்ற மாதிரி வேற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிடாதீங்க. குடும்பத்துல ஜெயிச்சிட்டீங்களா, நான் சொல்றேன் அவ்வளவுதான், நீங்க வெற்றி உள்ள ஆள், நீங்க ஜெயித்ததற்கு சமம். உங்க பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஜெயிச்சிட்டீங்களா, கணவன் மனைவியுடைய உறவுல ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னா சவால் தாங்க, சவால் தாங்க. அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கடைசி நாட்கள்ல அதுதான் ரொம்ப குறைவா இருக்குது.
எங்க பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை. நெக்ஸ்ட் இந்தியாவிலையும் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம், சமாதானமா வாழலாம், அதெல்லாம் யாருமே கேட்க முடியாது. 2 பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 2 பேர் மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கவர்மெண்ட் கேட்க முடியாது அப்படின்ற பைலா வந்திருக்கு பாருங்களேன். அதனால கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், அந்தரங்க உறவுகள் இதெல்லாம் நிறைய அப்படியே தேசத்துல தலைவிரிச்சு ஆடுது. ஆனா உண்மையா குடும்பத்துல ஜெயிக்கணும். ஒரு தலைவர், ஒரு தலைவி குடும்பத்துல ஜெயிக்கணும். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுதான் முழுமையான 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இந்த சவால்ல தோத்து போயிடாதீங்க, இந்த சவால்ல தோத்து போயிடாதீங்க. இதுல தான் நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். அங்க அந்த இடத்துல தான் நீங்க உங்க மானம் அங்க போகும். சில நேரத்துல உங்களை அந்த இடத்துல சூடு சொரணை இல்லாத ஒரு மனுஷனா, அவ்வளோ சூடு உள்ள ஆளு, அவ்வளோ சொரணை உள்ளவங்க, ஆனா குடும்ப வாழ்க்கையில நீங்க சரியா கொண்டு போகணும்னா சில நேரத்தில் அந்த சூடு சொரணை எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வைக்கணும். அந்த சூடு சொரணை வந்துருச்சு, அவ்வளோதான், குடும்பம் 2ஆ பிரிஞ்சிருச்சு, சமாதானமே இல்லாமல் வரும். எல்லாம் கமிட் பண்ணக்கூடிய ஒரு இடம், எல்லாத்தையுமே இறக்கி வைக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை. அதை சரியா அதை கரெக்டா கொண்டு போக தெரிஞ்ச ஒரு மனுஷன் எங்க வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. வெளியில உள்ளவங்க நிறைய பேர் தோல்ல தட்டி கொடுப்பாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் யார் நம்மளுக்கு விரோதமா பேசுவாங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. தாவீதுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே தட்டி கொடுத்துட்டாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு பாடினாங்க. ஆனா ஃபேமிலியில் உள்ளவங்க, ஆமா பெரிய ஜெயிச்சிட்டான், என்னமோ ஒன்று ஜெயிச்ச உடனே அவனை கொண்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போது ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் எப்படி வைக்கணும்னா அழகாய் நடத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தாரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, யோபுக்கு எப்படி அந்த குடும்பத்தை 2 மடங்கு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம், அவனுடைய குடும்பத்திலையும் 2 மடங்கு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது, ஆண்டவரே அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஹalleluya. எல்லாருடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி நன்றி ஆண்டவரே. தோல் முதலானவைகள் அழி போனாலும், தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் விலகினாலும், பாடும் சத்தம், முதலானவை அழுகி போனாலும், என் சொந்த பந்தங்கள் விலகினாலும், நீ கர்த்தரை நிந்திக்காமலே உன் நித்திரையிலும் அவரை பாடு. நீ கர்த்தரை நிந்திக்காமலே உன் நித்திரையிலும் அவரை பாடு. இப்ப கைய மேல தட்டி ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும், ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும். பாடுகிற ஒவ்வொருவருக்கும் வரட்டும் ஆண்டவரே, ரெட்டிப்பான நன்மை வரட்டும். விசுவாசத்தோடு கேளுங்க. ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும், ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும், ரெட்டிப்பான நன்மை இன்றே வரும். வெறும் கையனாய் நீ மாறி போனாலும், நாள்தோறும் இந்த கர்த்தரை துதி. வெறும் கையனாய் மாறி போனாலும், நாள்தோறும் கர்த்தரை துதி. ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றி கொண்டால் ஒருபோதும் நம்பிக்கை விடா, அவர் பொற்பாதம் பற்றி கொண்டு இப்ப சேர்ந்து ரெட்டிப்பான ஹalleluya. சகலத்தையும் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். நான்
சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வரும். பாடிட்டே ஓ ஹalleluya. ரெட்டிப்பான நன்மை நன்மை இங்கே வரும். ஹalleluya. ஓ ரெட்டிப்பான நன்மை இங்கே வரும். ரெட்டிப்பான நன்மை இங்கே வரும். ரெட்டிப்பான நன்மை இங்கே. கரங்களை தட்டி கொண்டே எல்லாருடைய கரங்களையும் தட்டி ரெட்டிப்பான நன்மை வரும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார். இந்த 2வது வாரத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இழந்த அனைத்தையும் நான் உனக்கு 2 மடங்கு ரெட்டிப்பாய் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஆமா ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க இழந்தது உங்களுக்கு 2 மடங்கு திரும்ப வரும். இழந்து போன சுகத்தை, இழந்து போன பலத்தை, இழந்து போன பணத்தை, இழந்து போன வேலையை, இழந்து போன பேரை அனைத்தையும் கர்த்தர் 2 மடங்கு உனக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி ஹalleluya நம்புறவங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், எங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தெய்வமே. ஓ, நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நான் நம்புறேன். ஓ, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. சேர்ந்து நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீங்க சொல்லாம உயர்வில்லை, உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. எல்லாரும் சொல்லுவோம், உங்க பிரசன்னம் எனக்கு முகவரி. ஹalleluya. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. விசுவாசத்தோடு உங்க பிரசன்னம்தான் ஹalleluya எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. நாள் முதல் இதுவரை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்ன. உடைந்த நாள் முதல் உடைந்த நாள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் இப்ப சேர்ந்து கைய உயர்த்தி விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்ன
உங்க பிரசன்னந்தான். இயேசுவே நன்றி நன்றி. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க பிரசன்னந்தான் என்னுடைய தகுதி ஆண்டவரே. சத்தமா எல்லாரும் சொல்லிக்கொண்டே ஓ ஹalleluya. அழைத்தவரே அழைத்தவரே என் வாழ்க்கையில் ஆதாரமே. சேர்ந்து சொல்லுவோம், அழைத்தவரே அழைத்தவரே என் வாழ்க்கையில் ஆதாரமே. ஓ எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் அந்த ஒரு வார்த்தை கேட்கவே ஆவலாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் அந்த ஒரு வார்த்தை கேட்கவே ஆவலாய். சொல்லுங்க, அழைத்தவரே அழைத்தவரே முழு பலத்தோடு. ஓ என் ஊழியத்தின் ஆதாரமே, ஆதாரம். ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்கு ஒரே ஒரு பேர் மட்டும்தான்ப்பா நான் வாஞ்சிக்கிறேன். என் தாசனாகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் நீங்க சாட்சி கொடுத்தா போதும்பா. நீங்க எங்களை பார்த்து இவன் நல்லவன் அப்படின்னு சொன்னா போதும்பா. இந்த ஆராதனை நேரத்தில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் வாஞ்சிக்கிறோம். எத்தனையோ பேர் எங்களை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. நாங்க நல்லா வேலை செய்யும் போது நல்ல சாட்சி, நாங்க நல்லா வேலை செய்யாத போது நல்லா சாட்சி. மனுஷங்க மாறி 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 சொல்றாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமா சொல்றாங்கப்பா. ஆனா இந்த ஆராதனை வேளையில எங்களுடைய கரங்களை எல்லாம் உயர்த்தி நாங்க ஒண்ணு கேட்கிறோம், ஆண்டவரே நீங்க எங்களை குறித்து சாட்சி கொடுங்க. ஆண்டவரே நீங்க எங்களை குறித்து சாட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எங்களை பற்றி சாட்சி சொல்ற அளவுக்கு தான் எங்க வாழ்க்கை அமையும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஓ ஹalleluya. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மை பார்க்கிறேன். இந்த வார்த்தை ஏசப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சிஸ்டர், எத்தனையோ சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனை, ஆனா உங்க கண்கள் ஏசப்பா அது ஆச்சரியமா நடக்கும், அது அற்புதமா நடக்கும். ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா அதை நடத்துவார். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ. நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிற நாள் வரும். சொல்லுங்க கையை உயர்த்தி. உத்தம, நான் நிறைய பாடுபட்டேன், ஆனா ஒருத்தர் கூட என்னை என்கரேஜ் பண்ணல, யாருமே என்ன தட்டி கொடுக்கல,
என் மனைவி என்னை தட்டி கொடுக்கல, என் கணவனார் என்னை தட்டி கொடுக்கல, என் பிள்ளைங்க என்னை தட்டி கொடுக்கல, எங்க அம்மா அப்பா தட்டி கொடுக்கல. நான் எவ்வளவு கடினமா உழைச்சேன், நான் எவ்வளவு கடினமா ஓடுனேன், ஆனா ஒருத்தர் கூட என்னை என்கரேஜ் பண்ணல. ஆனா நான் நம்புறேன், இந்த ஆராதனை வேளையில பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது, பரலோகம் உங்களை கனப்படுத்துது, பரலோகம் உங்களுக்கு நல்லதை சொல்லுது. சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் முகத்தை உம்மை பார்க்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லலாமா? எத்தனை நிந்தைகள். ஓ ஹalleluya. உங்களையே நான் பார்க்கிறேன். இப்ப அப்பா பார்த்து சொல்ல, கையை உயர்த்தி. உத்தம ஊழியர் என்று நீர் சொல்லிடும், என்று நீர் சொல். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீர் சொல்லிடும். இப்ப எல்லாருடைய கையை உயர்த்தி. அழைத்தவரே, அழைத்தவரே. அந்த வார்த்தையை அழுத்தமா சொல்லுங்க. அழைத்தவரே, என் வாழ்க்கையின் ஆதாரமே. சொல்ல ஒரே குரலா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கிறேன். அழைத்தவரே, 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 என் ஊழியத்தின் ஆதாரமே, என் ஊழியத்தே. ஒரு விஷயம் கூட கையை உயர்த்தி. அழைத்தவரே, அழைத்தவரே, என் வாழ்க்கையின் ஆதாரமே, என் வாழ்க்கையின் ஆதாரம். எங்களை காத்து, எங்களை சுகமாய் நடக்க பண்ணி, எங்கள் தேவைகள் எல்லாம் பரலோகம் சந்தித்து. நன்றி அப்பா. ஏளனமாய் பேசுகிறவர்கள் மத்தியிலே, இருதயத்தை காயப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே, நீ என் பிள்ளை, உன்மேல் நான் பிரியமா இருக்கிறேன். எல்லாரும் மோசையை பார்த்து குற்றப்படுத்தும் போது, என் தாசனாகிய மோசேயோ சொந்த வீட்டில் சொந்த கூட பிறந்த ரத்தம் அவனுக்கு விரோதமாய் பேசும்போது, அவன் சரியில்லைன்னு சொல்லும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்த உம்மை விட பெரிய தேவன் வேறு யார் ஆண்டவரே உண்டு? அந்த வார்த்தை தான் இன்றைக்கு இந்த ஆராதனை நிற்கிற என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுகிறதற்காக கரங்களை தட்டி, கர்த்தரை கரங்களை தட்டி, இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேகரை பார்த்து அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் இருதயத்திற்கு ஏற்ற. நான் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பேன், நான் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பேன். ஹalleluya. அது போதும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருப்பீராக. உங்க பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். நன்றி அப்பா. உடைய மகிமைக்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.